கார்கில் வெற்றி தினத்தையொட்டி சென்னை தீவுத்திடலில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, முழு விவரம். கடந்த 1999 பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றி தினத்தை ஆண்டுதோறும் ஜூலை 26 போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்தும் கார்கில் போரில் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இந்த தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1999 மே மாதம் முதல் வாரத்தில் இந்திய எல்லை பகுதியான கார்கில் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகள் ஆக்கிரமிப்பு செய்ததற்கு ஊடுருவியுள்ளதாக இந்திய ராணுவத்திற்கு தகவல் கிடைத்தது. முதலில் இந்திய ராணுவம் அவர்கள் தீவிரவாதிகள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் என்று பின்னர் தெரிய வந்ததை அடுத்து இந்தியாவின் எல்லை பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நபர்களை பாகிஸ்தான் ராணுவத்தை அப்புறப்படுத்துவதற்காக இந்தியா அப்போது ஒரு திட்டத்தை வகுத்தது. அதன்படி ஆபரேஷன் விஜய் என்ற போர் திட்டத்தை அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 1999 கார்கிலில் லடாக் பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. பங்களாதேஷ் பிரிவினையின் போது 1971 நடந்த போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு பெரிய போராக இது கருதப்பட்டது. இந்த கார்கில் போர் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் மே மாதம் 1999 மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்த கார்கில் போரில் இந்திய தரப்புல 500 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். பாகிஸ்தான் தரப்புல ராணுவ வீரர்கள் மற்றும் தீவிரவாதிகள் என 3000க்கும் மேற்பட்டோர் அந்த போரில் உயிரிழந்தார்கள். இந்த போரில் வெற்றி பெற்ற தினத்தை ஜூலை 26 ஆபரேஷன் விஜய் வெற்றியடைந்ததாக இந்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து அந்த கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும், மேலும் இந்த போர்ல திறம்பட செயல்பட்டு போரை வெற்றி பெற செய்த வீரர்களுக்கும் மரியாதை செய்யும் வகையிலும் இந்த தினம் கார்கில் போர் வெற்றி தினமானது ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னை தீவுத்திடலில் இருக்கக்கூடிய அந்த போர் நினைவு சின்னத்துல ராணுவ வீரர்கள், கப்பற்படை, விமானப்படை அதிகாரிகள் என முப்படைகளுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டு அந்த மலர் வளையம் வைத்து அந்த ராணுவ நினைவு சின்னத்துல உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில இந்திய ராணுவத்துடைய லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில முன்னாள் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு போர் நினைவு சின்னத்துல உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.